and guys, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்க. நம்ம சயின்ஸ் பிஹைண்ட்ல நியூக்ளியர் ரியாக்ஷன் பத்தி தான் guys பார்க்க போறோம். நியூக்ளியர் நானே நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. எல்லாத்துலயும் நம்ம செய்யணும் தேவையானது ஆட்டம். ஆட்டம் ஒரு இன்விசிபிள் இது. அது இந்த நியூக்ளியர் ரியாக்ஷனுக்கு முக்கியமானது ஆட்டம். ஆட்டம் வந்து ஒரு நியூக்ளியர் ஃபிஷன். இப்போ நாங்க செஞ்சிலே சவிதா எல்லாம் ஜாயின் பண்ணிட்டோம். அப்படியே நீ வாட்ஸ்அப்ல வந்து நெட் வந்து ஆன்ல வச்சிருக்கோம்ப்பா. டேட்டா மொபைல் ரெண்டு அம்பு மாதிரி இருக்கும். இப்ப அதுல இருந்து எனர்ஜி ஸ்டார்ட். இப்ப நியூக்ளியர் ஃபிஷன். நெக்ஸ்ட் வர போறது எனர்ஜி. இங்க ஹீட் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, அத்தனை எனர்ஜி இருக்குதுல என்னென்ன கேட்க போறீங்க. இதுல ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும்போதும் மேலேந்து கீழ அப்படி தள்ளி விடு. இந்த நியூக்ளியர் ரியாக்ஷன்ல வாட்டர் பிரசன்ட் ஆகும். அப்ப அந்த இந்த வாட்டர் வந்து பாயில் ஆயிடும். சார்ஜ் ஏறுது இது அந்த என்ன இருக்குன்னா ஃபோன் ஸ்கிரீன்ல பா மேல டைம் எங்க போகுது. அது பாயில் ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு அது ஸ்டீம். நம்மளுக்கு அந்த புகை வரும்ல. இப்ப நம்ம ஒரு தண்ணியை சுட வைக்கிறோம்னா அது 100 டிகிரி செல்சியஸ்ல தான் வந்து ஸ்டீம் ஆகி அந்த புகை வரும்லங்க, அதுதான் ஸ்டீம். இப்ப ஸ்டீம்க்கு அப்புறம் என்னன்னா டர்பைன். அந்த ரெண்டு ஆரோ மார்க் மாதிரி இருக்கு பாரு. டர்பைன்னா வைஃபை கீழ ரெண்டு ஆரோ மார்க் மாதிரி இருக்கு. ஆரோ இப்ப விண்ட் டர்பைன்னு சொல்லுவாங்க. இந்த விண்ட் டர்பைன்னா இப்ப விண்ட் மில்ல இங்க இந்த மாதிரி இருக்கும்ல गाइस, அதுதான் விண்ட் டர்பைன். இந்த நியூக்ளியர் ரியாக்ஷன்ல ஒரு டர்பைன் ஸ்மால் ஃபேன் வந்து அந்த ஸ்டீமை வந்து முன்னாடி பில்லுமா தள்ளும். அந்த ஸ்டீம் ஒரு பக்கம் தள்ள, அந்த டர்பைன் ஒரு பக்கம் தள்ளும் போதும் அங்க எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் ஆகும். ரெண்டு கோடு போட்டு ரெண்டு கோடு இருக்குதா ஃபர்ஸ்ட் இது அத ஆன் பண்ணு. ஜெனரேட் ஆகும். இந்த process எப்படின்னா இப்ப அவ்வளவுதான். இப்போ என்ன பண்றேன்னா இப்போ வந்துட்டு வைஃபை ஆன்ல இருக்கு. இதே வைஃபை கார்டுல வருது. மீட்டர் வேற என்ன ஆன்ல இருக்குன்னு சொன்னேன். மீட்டர் எல்லாமே ஆஃப்ல இருக்கும். மீட்டர் அது ஃபர்ஸ்ட் இது அந்த ஃபர்ஸ்ட் இங்க பெரிய பெரிய ஆட்டம்ஸ்லாம் பிரசன்ட் ஆயிருக்கும் போதும் அத நம்ம டேட்டா மொபைல் ஆன்ல ஃபிஷன் பண்ணனும். ஃபிஷன் அப்புறம் ஃபிஷன் ஃபியூஷன் ரெண்டு இருக்கு गाइस, அத நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபிஷன்னா இப்போ ஒரு பெரிய பீஸ் சின்ன சின்னதா உடையதுதான் ஃபிஷன். இப்போ ஃபியூஷன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட். சின்ன சின்ன பீஸ்லாம் அப்படியே பெருசாகும். இப்போ நீங்க நான் 4 சின்ன ஆட்டம்ஸ் தான் வரைஞ்சிருக்கேன். அதனால ஒரு இது வந்து பிரேக் ஆகி 4 தான் வரும் இல்லை गाइस, அது எப்படி வேணா வரும். இப்போ இதெல்லாம் ஃபிஷன் ஆகி இந்த மாதிரி சின்ன சின்னதாயிடும். அப்ப இங்க ஒரு சின்ன கண்டெய்னர்ல வாட்டர் பிரசன்ட் ஆயிருக்கும். இப்போ அதுதான் அந்த ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும்போதும் அது ஸ்டீம் வரும். அதுல இருந்து இன்னொரு ஒரு இதே மாதிரி பெரிய கண்டெய்னர்ல இந்த டர்பைன் பிரசன்ட் ஆயிருக்கும். எனக்கு வந்து டர்பைன் ஒழுங்கா தெரியல गाइस, இதான் டர்பைன் வச்சுங்க. அந்த ஸ்டீம் வந்து இங்க போகும். அப்படியே டர்பைன் தள்ள இங்க ஜெனரேட்டர் இருக்கும். இங்க ஜெனரேட்டர் இருக்கும் गाइस. அப்ப இங்க வந்து இன்னொரு இங்க தான் வந்து அந்த ஸ்டீம்லாம் அப்படியே வெளியில போகும் गाइस. அதுல இப்ப நீங்க ஆட்டம் எப்படி இருக்கும்னு கேப்பீங்க சில பேரு. ஆட்டம்ல இந்த மாதிரி ஒரு சர்க்கிளா இருக்கும். அது வந்து நம்ம இமேஜின் பண்ணிக்கிறது. சும்மா நடுவுல ஒரு நியூக்ளியர் இருக்கும். நியூக்ளியர் பிரசன்ட் ஆகும் गाइस. நெக்ஸ்ட் இங்கலாம் வந்து புரோட்டான்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். புரோட்டான்ஸ்க்கு
நெகட்டிவ்னு சொல்றோம்ல, அதுல புரோட்டான்ஸ்ல பாசிட்டிவ், எலக்ட்ரான்ஸ்ல இப்ப நான் புரோட்டான்ஸ் பாசிட்டிவ்னு சொன்னோனே உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ்னா என்னன்னு தெரியும், அதுதான் நெகட்டிவ். அவ்வளவுதான், இதான் நியூக்ளியர் ரியாக்ஷன். இப்ப வந்து ஒரு வெடி எப்படி வெடிக்கும்னா அதுக்கும் வந்து ஒரு நியூக்ளியர் ரியாக்ஷன் இருக்கு guys. அது வந்து இப்ப ஒரு கிராக்கர், இப்ப லக்ஷ்மி வெடி இல்ல ஒரு பிஜிலி எடுத்துக்கலாம் guys. இப்ப பிஜிலி ஃபுல்லி டைட் பேக்டு guys. இங்க திரியில நம்ம வந்து ஃபயர் வச்சோம்னா அது உள்ள போகும். இங்க ஆட்டமும் பாம் பவுடரும் இருக்கும் உள்ள. ஆட்டம்க்கு ஃபுல்லா க்ளோஸ்டா இருக்கா, அதனால அது எங்க போகுதுன்னு தெரியாம பர்ஸ்ட் ஆயிடும் guys. இப்ப இந்த நியூக்ளியர் இந்த ரியாக்ஷன்ல இந்த மாதிரி தான். இதுல வந்து எனர்ஜிங்கிறது இருக்க, ஆட்டமும் எனர்ஜியும் வாட்டரும் இங்க இருக்காது guys. அதுக்கப்புறம் ஸ்டீம் இருக்காது, இந்த மூணும் இருக்காது guys. அதனால இங்க இந்த மாதிரி பிரசன்ட் ஆகுது. அவ்வளவுதான் guys. Thank you for watching. Please subscribe. Take your health. Bye.